நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சல் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பனர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அருள் செய்வேன் தாயே. அம்மா அப்படி தூங்கினா என்ன அர்த்தம்? நாடகத்தை வச்சு 50,000 ரூபாய் கொடுத்துருப்பீங்களா நாடகத்துக்கு? இப்படி கொடுத்துட்டு இப்படி பெண்கள் எல்லாம் தூங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அனுபவத்தை நான் எல்லா ஊர்லயும் சொல்றது வழக்கா. என்னங்கிறீங்களா? பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்தா நான் ரொம்ப பயப்படுவேன்னு. ஆண்கள் கூட்டம் 1000 பேர் இருந்தாலும் நான் ஒரு ஆளு பேசி சமாளிப்பேன். ஆனா பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்தா நான் ரொம்ப பயப்படுவேன். என்ன காரணம்? ஒண்ணு, இந்த மாதிரி தூங்கி இந்த நாடகத்தை எடுத்துருவாங்க. இல்லையா
தொடர்ந்து பேசி நான் பேசுறதை கவனிக்காமலே கெடுத்துருவாங்க. அப்படி இல்லையா 10 பேரா எழுந்து வீட்டுக்கு போயிருவாங்க. ஏன் நேற்று என்ன நாடகம் நடந்துச்சாங்க? நாடகம் நடந்துச்சு. ஓ, நேற்று பார்த்த தூக்கம் தான் இன்னைக்கு வந்துருச்சு போல. இல்ல அண்ணாங்கண்ணம் போட்டாங்களா இன்னைக்கு? முந்தா நாள் அது அப்ப கணக்குல வராது. ராத்திரி போட்டிருந்தாதான் அந்த சரி உண்டகலைப்பு தொண்டர் கொண்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் அப்படி இல்லை. முந்தானத்து போட்டது. நேற்று நாடகம் பார்த்த கலைப்புல இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காங்களா என்ன? தாய்மார்கள ஏன் நீ பார்க்க பிடிக்கலையா என்னன்னு தெரியலையே, இப்படி தூங்குனா என்ன அர்த்தம்? ராத்திரியும் தூங்குனாங்க, இப்பவும் தூங்குறாங்கிறாங்க. எல்லாம் நல்லதுக்குதான், சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யாரு தூங்கினாலும் யாரு முடிச்சுக்கிட்டனாலும் நான் சம்பளம் வாங்கியாச்சு. நான் வாங்கிட்டேன். எனக்கு என்ன, உங்க காசை நான் வாங்கியாச்சு. அடிதாரம் பூசியாச்சு, ஆடி ஆவரணம் போட்டாச்சு, கொண்டு வந்து காமிச்சாச்சு, காசை வாங்கியாச்சு, முடிச்சு போச்சு. நீங்க பார்த்தா என்ன, தூங்குனா எனக்கு என்ன, ஒண்ணும் இல்லை. என்ன முழிச்சிருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுவேன். இல்லையா நான் வந்ததுக்கு ஒரு 4 பாட்டு பாடிட்டு உள்ள போயிருவேன். ஏன்னா வந்த காசு சம்பளம் வாங்கணும்ல, அது நமக்கு வந்து ஒட்டணும்ல, அதுக்காக. இப்படி எல்லாம் தூங்குனா என்ன அர்த்தம்? சரி, எல்லாம் நன்மைக்கு. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பது போல 2 விஷயத்தை கெடுக்கவே கூடாதான். அது பெரிய மகா பாவமா. ஒண்ணு தூங்குறவங்கள எழுப்புறது, இன்னொன்னு கூடிக்கொண்டிருக்கும் பொழுது எட்டி பாக்குறது. 2 விஷயமும் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் போனாலும் சாமியை வணங்குவோமா? யாருக்காம கனியமுதிலே சுந்தரேசர் மகளோ மகிழே கலந்தவன மாதவர் போட்டும் பங்கை மலர்களை பணிதோமே அங்கையர்கள் குண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, குண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி முனையா முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து மதுரையிலே 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 கனவு
மதுரையிலே மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து இந்த கிளி கைகள் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அழக மொழி உமையால் நீதிப்பால் அந்த அழகிலே மதுரையிலே 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 முருகா கந்தா கடம்பா கதிர்வேல கார்த்திகேயா அருள் செய்ய வேண்டும் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பெண்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் கை தட்ட மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னம்மா உன்னுடைய இடத்தை பத்தி நீயே பெருமையா பேசிக்கிறியே அப்படின்னு நீங்களா நினைக்கிறீங்களா? தெரியும், பாம்பின் கால் பாம்பரியம். எனக்கு தெரியாத விஷயங்களா என்ன? அதனாலதான் நீங்களாவது கை தட்டலாம்ல. பாட்டு நல்லா இல்லையா? இல்ல என்ன பாட்டுன்னு புரியலையா? ஏன் கை தட்டாம உட்காந்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒண்ணு பாட்டு நல்லா இல்ல அதனால கை தட்டல அப்படின்னு நினைக்கலாம். பாட்டுதான் நல்லா இருக்கு, இசைக்கலைஞர்கள் நல்லா வாசிக்கிறாங்களா, கை தட்டலாம்ல. தானத்துக்கு தர்மத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தானம் என்பது தானாக கொடுப்பது, தர்மம் என்பது கேட்டு பெறுவது. இதுக்கே இன்னொரு விஷயம் இருக்கு. தர்மம் என்பது எதிர்பார்க்காமல் கொடுப்பது, தானம் என்பது எதிர்பார்த்து கொடுப்பது. என்னம்மா வித்தியாசமா இருக்கு விளக்கம்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம கோயில்ல அன்னதானம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னதானம் போட்டுட்டு சொல்லுவோம், அன்னதானத்துக்கு அன்பளிப்பு எழுதக்கூடியவர்கள் அங்கே வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், அங்கே சென்று அன்னதானத்துக்காக அன்பளிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விளம்பரம் பண்ணுவோம். அப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம், தானம் செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா தர்மம் என்பது அப்படி கிடையாது. பேருந்து நிலையத்திலேயோ இல்ல வந்து ரயில் நிலையத்தில கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது எதிர்பார்க்கிறோமா? இல்ல, எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம், எதிர்பார்த்து செய்வது தானம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் அதுதான் வித்தியாசம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தானமா கொடுப்பீங்கன்னு பார்த்தே கொடுக்குற மாதிரி தெரியல. தர்மமாவது செய்வீங்கல்ல. பாப்பா கை கட்டுறீங்களா இல்ல அதுக்கும் தூங்கிறீங்களா? அவங்க எல்லாம் முழுசா தூங்குறாங்கன்னு நீங்க அவ தூக்கத்துல இருக்கீங்க. அப்படிதானே இருந்து போடும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முருகா கந்தா கடம்பா கதிர்வேல கார்த்திகேயா அருள் செய்ய வேண்டும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சேவல் கொடியோனுக்கு அரோகரா. அரோகரா என்று சொல்லுங்கள். அன்று செய்த பாவங்கள் அன்றை துளைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாமும் பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? இந்த நாவை படித்தது ஏன் தெரியுமா? இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்காகத்தான். நம்ம அதை மட்டும் சொல்லவே மாட்டோம். அவனுடைய நாமத்தை சொல்றதுக்கும் அவனருளாலே அவன்தால் பணிந்து அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவனை நாம் என்ன செய்ய முடியும்? வழிபட முடியும். அவனுடைய பெயர் நாமத்தை நாம் உச்சரிக்க முடியும் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட முருகனை மூவீர முகங்கள் போற்றி, முகமொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வியில் மலரடி போற்றி, அன்னாள் செய்வன போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோயில் என் செய்யும், கொடுங்கூற்றி என் செய்யும். குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதகையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று அருணன் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்ற நூலிலே அழகாக எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை, சடச்சரணி உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். முருகா, உன்னை வணங்கினால் முருகா என்ற ஒரு வாசகத்துக்கு மட்டும், ஒரு பெயர் நாமத்துக்கு மட்டும், அதுக்கு பேரு பன்மைன்னு பொருள். பல தெய்வங்கள் ஓடி வருவாங்களா முருகா அப்படின்னு அழைத்தார். மூ என்றால் முகுந்தன். பரவாயில்லையே, இந்த சங்கு நல்லா இருக்கே. எப்பா இது எத்தனை மணி சங்கு? மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சகன் என்ற பொருள். கமலம் என்றால் தாமரை. தாமரை மலரில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரம்மா. அப்படிப்பட்ட மும்மூர்த்திகளுமே ஒன்றாக ஓடி அப்ப பாட்டுதான் முருகா முருகா முருகா. ஏன்னா சிவரகாதில உள்ள சங்கு மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். பேசுறத கவனிக்கிற மாதிரி யாருமே தெரியல. அந்த ரவுண்டு அங்க தனியா ஏதோ பேசிக்கிறாங்க அந்த நண்பர்கள். இந்த நண்பர்கள் என்னமோ இங்கே பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசினா நான் பேசக்கூடாது, அதுதான் மரியாதை. நான் பேசினா மற்றவங்க யாரும் பேசக்கூடாது, அதுதான் மரியாதை. அதனால முருகனை வணங்குவோம். முத்தமிழை பாட
வணங்கினே தித்திக்கும் குமரே பெயரில் குறிஞ்சி முல்லை மருது நெய்தல் பாலை ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டி நாட்டிலே சிற்றூர் என்னும் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். இன்றைய தோழியை கண்டு மனவிட்டு பேசலான் இருக்கேன். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதையே பேசணும். எங்களுடைய நாட்டில் வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டில் வழக்கம். வழக்கமெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் என்ன இல்லவ? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை. தோரணம் கட்டியாச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த காரணம் இந்த தோரணம் இது ரெண்டுக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு. சம்பந்தம்னா என்னன்னு கேக்குறீங்களா? சம்ம அப்படின்னா நல்லன்னு அர்த்தம், பந்தம்னா உறவுன்னு அர்த்தம். இதுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கு, நல்ல உறவு இருக்கு. அதனாலதான் இறைவனை பாடிய தோடுடைய செவியின் விடையேறி யோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலராய் மொழி நான் பணிந்து தேத்தபொருள் செய்து வீடுடைய பிரம்மாபுரமேவிய பொம்மான் இவனன்றோ என்று சொல்ல பாடக்கூடிய திருஞான சம்பந்தர் அப்படின்னு அவர் பேராம். திருஞான சம்பந்தம் இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அதனாலதான் அவரை சம்பந்தர் சொல்றோம், சம்பந்தர் அப்படின்னு சொல்லாம. சம்மன்னா நல்ல, மந்தம்னா குரங்குன்னு போகும் இல்லையா? வாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற உறவை கூட நம்ம அப்படிதான் சொல்லிக்கிறோம். என்னன்னு சொல்றீங்க? உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கிறீங்க, இல்லைன்னா பொண்ணை கொடுக்குறீங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாலும் இல்ல பையனோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாலும் என்னன்னு சொல்றீங்க? நண்பா உங்க 4 பேருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நண்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லுங்க. நான் தான் பிரச்சனையா? இல்லல்ல, உங்க 4 பேருக்குள்ள ஏதோ பேசிட்டே இருக்கீங்களா? என்ன என்னங்க நீங்களா பேசிக்கிறீங்க, நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என்னங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நான் பிரச்சனையா? இல்ல நீங்க பேச வேண்டிய ஏதாவது முக்கியமான காரியங்கள் இருக்கா? பேசி தீர்த்துக்கிட்டு ஒரு நடத்துறது என்னப்ப இன்னும் ரொம்ப வெகு நேரம் இருக்கு விடியறதுக்கு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏற்கனவே உங்க தூங்கணுன்னே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இதுல கொஞ்சமா நீங்க தான் இருக்கீங்க. உங்களை பார்த்து பேசுறதா நீங்க ஏதோ ஒரு கூட்டம் போட்டு நீங்க ஒரு பேச்சு பேசுறீங்க. என்ன பிரச்சனை நண்பா? ஒன்றும் இல்லைல்ல, இனிமேலாவது பேசலாங்க. சரி, முருகா முருகா, எல்லாம் நன்மைக்கு. நம்ம நினைச்சு வந்தோம்னா ஒண்ணு நடக்கிறதும் உண்டா எப்போதுமே இருக்கு. என்னன்னே தெரியும். நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் தெய்வத்தை வச்சு நம்ம வணங்குவோமா என்ன? அவங்க நடக்கிறதா நினைக்கிறதா நடக்கணும், நடந்தே ஆகணும். அதுதான் சட்டம். அதனால எங்களுடைய நாட்டை சிறப்பா சொல்லுவோம், மத்தத அப்புறம் சொல்லுவோம். வாங்க. நான் பாடல் பாடுகிறேன் கண்களை நான் கண்டு கொண்டு ரொம்ப சந்தோஷம். என் கை தட்டி உற்சாகப்படுத்தினால எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் தர்மம் கேட்டு அள்ளி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த உலகமே எங்கன்னா பஞ்சபூதங்கள், ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதங்களை வச்சு உலகம் இயங்குது. உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு உற்பத்தி ஆகுது தெரியுமா? அதுதான் காதல். காதல் 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 காதல்களையே சாதல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வெட்ட வெட்ட கழக்கி கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளமா, இது காதல் கொடி தான் நம்ம இங்க நூறு கவிஞர் சொன்னது. முதல் முத்தத்தையும் முதல் காதலை யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இது ஒரு கவிஞர் சொன்னதுதான். ஆனாலும் அப்பட்டமான ஒரு உண்மையும் கூட. காதலித்தப்பால் கையெழுத்து கூட அழகாக இருக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னது. 20 வருது இளமை காதல், 30 வருது முரட்டு காதல், 40 வருது நட்பு காதல், 50 வருது அனுபவ காதல், 60 வருது ஆன்மீக காதல். இப்படி வயசுக்கு ஏற்றவாறு, பருவத்திற்கு ஏற்றவாறு காதல் அவசியம் இருக்கணுங்க. அப்பதான் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இல்லைன்னா ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், ஏன் அப்படியெல்லாம் உழைக்கிறோம், இது வரைக்கும் உழைச்சு என்ன சேர்த்து வச்சிருக்கோம், இனி என்ன சேர்த்து வைக்க போறோம்,
காதற்ற ஊசியும் மாறாதுகான் கடைவழிக்கே அப்படின்னு பட்டயத்தார் படித்தான் ஞானம் மறந்தது. அந்த சொத்து மதிப்பு 9 கோடி துச்சம்னு தூக்கி போட்டார். காதிலிருந்து போன ஊசியவே கொண்டுகிட்டு போக முடியாது, அப்புறம் எதுக்கு நமக்கு சொத்து சுகம் அப்படின்னு நினைச்சார். ஆனா அவர் மாதிரி நம்ம இருக்க முடியாது, அது வேற விஷயம். அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவர்களுக்கு எவ்வுலகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காசு பணம் சேர்க்கறது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? கொண்டு ஊசியால குழி தோன்றது மாதிரி காசு பணம் சேர்த்து வைக்கிறது. அதுவே அந்த காசு பணம் செலவழிக்கிறது எப்படி தெரியுங்களா? குண்டு ஊசியால பலூன் உடைக்கிற மாதிரி போட்டுன்னு போயிடும் காசெல்லாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு நாள் மருத்துவமனை போயிட்டு வந்தா போதும், 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாங்க ஒரே நாளைக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காசை ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்து வைக்கணும். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னடா பணம் பணம் ஒண்ணும் கிடையாது, கொண்டாடா நிரந்தரம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொன்னார் அப்படிதான் கிடையாது, பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். பணம் இல்லை, குணம் குப்பையிலே. பணம் இல்லைன்னு வச்சுங்கள, நம்ம குணத்துக்கு சம சங்கு. இந்த முகத்தை கொண்டு வந்து இப்படி காமிச்சு சங்கு ஊதுறீங்கன்னா நான் அதுக்கு சரியான பதில் சொல்றேன். யாரு அப்படின்னு மறைவா இருந்துட்டு ஊதுறீங்க, ஆனா எங்க நினைக்கிறீங்க என்னன்னு தெரியல. உங்களை தேடி நான் வர முடியாது, என்ன தேடிதான் நீங்க வரணும். கடைசி காலத்துல அதை ஊதிதான் அனுப்பி வைப்பாங்க. பிறந்தாலும் பாலை ஊற்றுவா இங்கே, இறந்தாலும் பாலை ஊற்ற. பிறந்தாலும் சங்குதான், போனாலும் சங்குதான். யாரு பெற்ற பிள்ளைங்க தனியா வந்து புலம்புறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. இந்த வாழ்க்கையில உண்டது உடுத்தது கொண்டது கொடுத்தது 4 விஷயம் தான் மிச்சம், வேற எதுவும் கிடையாது. ஆளை பிடிச்சி நீ கொடுக்க வாங்க முகத்தை பார்ப்போமே ஒரு முறை. உண்டது அப்படின்னா 3 நேரம் சாப்பிடுறதுதான் மிச்சம், வேற எதுவும் கிடையாது. வரும்போது நம்ம எதையும் கொண்டுகிட்டு வரல, போகும்போது நம்ம எதையும் கொண்டுகிட்டு போறதும் இல்லை. அதுதான் உண்டதுன்னா 3 நேரம் சாப்பிடுறது. அதையே சித்தர்கள் எப்படி சொல்றாங்கன்னா யோகி போகி ரோகி துரோகின்னு சொல்றாங்க. யோகி அப்படின்னா 1 நேரம் சாப்பிடுறவங்க, ரோகின்னா 2 நேரம் சாப்பிடுறவங்க, போகின்னா 3 நேரம் சாப்பிடுறவங்க, துரோகின்னா 4 நேரம் சாப்பிடுறவங்க. ஏன்பா நல்லா சாப்பிடட்டுமேம்மா, சீரணமே இல்லை, எங்களுக்கெல்லாம் சாப்பிடவே முடியல, 2 இட்லி 3 இட்லி மேல சாப்பிட முடியல, நல்லா சாப்பிடட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும். ஏமா அவங்களுக்கு 4 நேரம் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களே நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படின்னு சொன்னா இன்னொருவருக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டை இவர் சாப்பிடுறாரா, அதனால அவருக்கு பேரு துரோகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க உண்டல், அடுத்தது உடுத்தலது. அன்னைக்கு போட்டு கழுறோம் ஆடி அவ்வளவுதான் மிச்சம், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது கொண்டது. அதுல ஒரு விஷயத்தை சித்தர் சொன்னார் எப்படின்னா, நாளுக்கு 2, வாரத்துக்கு 2, மாசத்துக்கு 2, வருஷத்துக்கு 2 2 பிரிச்சு கொடுத்தாங்க. அது என்னமா 2 2 அப்படின்னா, எங்க தலையில கையா வச்சிருக்கீங்களே ஆரோடுக்காரங்களே, ஐயோ பாவம், ஏன் ஏன் என்ன காரணம் தலையில கையா வச்சிருக்கீங்களே, கேதக்காரவங்க வீட்டுக்கு போற மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க அப்படி செஞ்சா அப்படி போதும், மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க ஆண்டோட்டுக்காரவங்களே, இந்த நாளுக்கு 2னா காலை மாலை மலம் கழிப்பது, வாரத்துக்கு 2னா வெள்ளி செவ்வாய் பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க அப்படி இருந்தா கையை தூக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. இந்த வெள்ளி செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பெண்களும் சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஆண்களும் இருந்தா நீங்க கையை தூக்குங்க, ஒரு முறை நான் கண்ணார பாத்துக்கிறேன். எந்த முகம் ஐயோ அப்படி இல்லைங்க, அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஏமா நீ வேற, நாங்க எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது இல்ல, வாரம் வாரம் வேற நாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா? நீங்க எந்த ஒரு பிள்ளைமா, உன்னை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்க? ஏமா அது லிட்டர் 300 ரூபான்னு வாங்கி குழம்பு நிலைக்கிறதுல, தேங்காயிலேருந்து ஆட்டி எடுக்கிற எண்ணெய்க்கு பேரு தேங்காய் எண்ணெய், கடலையிலேருந்து ஆட்டி எடுக்கிற எண்ணெய்க்கு பேரு கடலை எண்ணெய். ஆனா எள்ளில இருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு பேரு எள்ளி எண்ணெய்ன்னு சொல்லாம அதுக்கு பேரு நல்லெண்ணெய்னு சொல்றோம். அப்படி இல்லைங்க, இந்த உடலுக்கு நல்லத்தை மட்டுமே செய்யக்கூடியது நல்லெண்ணெய். ஒரு குழந்தை வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னா தொப்புள் குழியில எண்ணெய் வச்சு அதை தேய்ச்சி விடுவாங்க.
ஏன் உடனே சூடு குறையும், வயிற்று வலி போகும். உச்சம் தலையில தடவி விடுவாங்க, உள்ளங்கால்ல. எங்க பார்த்தாலும் அது தீபாவளி பொங்கல் என்ன குளியல், வாரத்துக்கு ஒரு நாள் என்ன குளியலே செய்யணும். யாரும் இப்ப எல்லாம் செய்யறது இல்லை, அது வேற விஷயம். என்ன விற்கிற விலையில நம்ம எங்க அதை வைக்கிறது அப்படின்னு. ஒரு குழந்தை, பெண் குழந்தை பெரிய பிள்ளை ஆகுது, பூப்படையுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 100 எண்ணெயை வந்து குடிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்? இடுப்பெல்லாம் வலுவடையும், எலும்பெல்லாம் வலுவடையும். பிற்காலத்துல யாரை வீட்டு குழந்தையோ இது சுமக்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நல்லெண்ணெயை கொடுப்பாங்க. அந்த கர்ப்பப்பையிலேருந்து நல்லா விரிவடையும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும் என்பதற்காக. இப்ப அதெல்லாம் கொடுக்குறோமா எனக்குறது அது சந்தேகம் தான். எந்த பொம்பளை பிள்ளைக்கு யாரு அம்மாச்சி அப்பா வீட்டுல இருந்து கொடுக்குறா? யாரும் கொடுக்கறது இல்ல. அதான் முதியோர்கள் எல்லாம் கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டாருன்னு. அப்புறம் எப்படி முதியோர்கள் வீட்டுல இருந்து நல்லது கிடக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு வகை இருந்தாலும் போனாலும் போயிட்டு போகட்டும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், எப்படி பேச்சு பேசுறேன்னா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அதுதான். என்னங்க? ஆமாங்க, வந்தோடனே சொன்னா நல்லா இருக்குமா என்ன? அதெல்லாம் அப்படி கிடையாது. எங்க கைபேசியில ஒரு 10 நிமிஷம் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். வள்ளியம்மா யாரு கூட பேசுறாங்க அப்படின்னு அந்த தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் வரும். இப்ப நான் சொன்னேன், நானே ஏன் வாயால அந்த உண்மையை சொல்ல போறேன். ஆமா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன். யார் அந்த பாவப்பட்ட ஜென்மம்? ஏங்க அப்படி சொல்றீங்க? பாவப்பட்ட ஜென்மம் சொல்லாதீங்க. எனக்கு பேசிட்டு பண்ணுவீங்களா? ஐயா, நான் எப்ப மேடையில பேசுறேன்னா அப்படியே நான் வீட்டுல பேச மாட்டேன். வீட்டுல அப்படியே வித்தியாசமா இருப்பேன். நீங்களே வேணா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு உறவினர்களாக வந்து பாருங்க. ஐயா வணக்கம் சொல்றதோடு சரி, மற்றபடி பேசவே மாட்டேன். ஆமா, ஏன் அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். மேடையில பேசுறவங்க வீட்டுல பேச மாட்டாங்க, வீட்டுல பேசுறவங்க மேடையில பேச மாட்டாங்க. அப்படி கேளுங்க. இப்பதான் நியாயமா சொல்றீங்க. நான் அடையாளம் சொல்லவா? நான் அடையாளம் சொல்லவா? அப்ப நாடகத்தை முடிச்சுருவாங்கிறீங்களா? ஆசைய பாருங்க. அந்த அடையாளம் இல்ல, நான் காதலிக்கிறவருக்கும் உள்ள அடையாளம். சொல்லவா சொல்லவா? நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் 2 கை தான் இருக்கு. நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்கன்னு வச்சுங்க, கட்டி பிடிச்சா இப்படி பொசுக்கு கட்டி பிடிச்சிருக்கீங்க. ஆனா அவருக்கு அப்படி கிடையாது, 12 கைங்க. ஆமா, இனிமேல் கிடைச்சிட்டான்னு இனிமேலுக்கு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. நடப்பு பொழப்பு கிடைக்கும், நித்திர சுகத்தை கிடைக்குமா? எல்லாம் அப்படித்தான். ஆமா, 90 வயசு ஆனாலும் உருட்டிக்கிட்டு கிடக்கணும்னு ஆசைதான், வாய்ப்பு கிடைக்கலையே. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு 12 கை இருக்குங்க, கட்டி பிடிச்சா அப்படித்தாங்க இருக்கும். என்னங்க பெரும்பாவமா இருக்கு? மழை பெஞ்ச மண்ணு, ஆசை வந்த பொண்ணு ரொம்ப குழு 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 குழுன்னு இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எல்லாரும் பண்றாங்களே, நம்மளும் தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால அவர் 12 கையாலையும் கட்டி பிடிச்சா அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாம் கண்ணடிச்சீங்கன்னா அரை கண்ணு, ஒரு கண்ணு, 1.5 கண்ணு, 2 கண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் கண்ணடிச்சா 18 கண்ணுல கண்ணடி பாருங்க. ஏங்க, நான் 12 கையில கட்டிப்பிடி பண்ணணும்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கேன். என்னம்மா 8 கால் பூச்சி புழு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தட்டா கல்லு தூக்குற மாதிரி இருக்குங்கிறீங்களா? ஆமா, சந்தேகம் வரத்தரம் செய்யும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் வாய் இருந்தா ஒரு வாயெல்லாம் மொத்தம் கொடுப்பீங்க. ஆனா அவருக்கு 6 வாய் இருக்கு. வந்துட்டு வாய் 6 வாய். அந்த மாதிரிதான் ஏங்க, ஆம்பளைன்னு இருந்தா வேலையெல்லாம் இல்லாமல இருப்பாரு. மனசுக்குள்ள ஆசை நிறைய இருக்குல்ல. எனக்கு என்ன டவுட்டு, அதை தெளிவுபடுத்துறேன், சொல்லுங்களேன். 12 கை, 12 கண்ணு, 6 வாய், அப்புறம் என்ன வேணும்? இத்தனையும் இருக்கிற ஆளுக்கு கால் மட்டும் எத்தனை கேட்குறீங்களா? கால் மட்டும் 2 தாங்க, காலும் 2 தான், மனசும் 1 தான். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்க பாருங்க, உங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு. ஆமா, ஐயோ வேண்டாம் ஆமா, அப்படி எல்லாம் மனசுக்குள்ள ஆசை இருக்குங்க. அவர்தான் எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லவா?
எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில. ராசா என்ன ராஜா? நீங்க என்ன ராஜா? இல்ல அதான் என்ன ராஜான்னு கேட்கிறேன். என்ன ராஜா? அப்புறம் இன்னொரு ராஜா இருக்காரு, கேஆர் ராஜா. இன்னொரு ராஜா இருக்காரு, ஜெய ராஜா. அவ்வளவுதானா? 3 ராஜா தான். 3 ராஜாவையும் பிடிச்சு 3 ராஜையை பிடிச்சு வச்சு அவதாரம் உலகம் Thank you.